हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं मास्टर मूवी के इंट्रो सीन पर। आप लोगों ने हमें कई बार ये सजेस्ट किया है कि हमें मास्टर मूवी पे रिएक्ट करना चाहिए और इस पे हमने एक पोल भी डाला था जिस पे आपने वोट किया बहुत था। सारे वोट्स हाँ, किए तो एग्जैक्टली। उसी को लेकर हम आपके लिए लेकर आए हैं मास्टर मूवी का रिएक्शन। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन 2002। वो देख रहे हैं शायद कैसे। हो सकता है उन्हीं का घर हो। இவனையும் கொண்டுடலாம் பார்ட்னர். எல்லாத்தையும் எரிச்சிட்டா சந்தேகம் நம்ம மேல தானே வரும். நமக்கு சாதகமா சாட்சி சொல்ல ஒருத்தர் வேணும்ல. அதெல்லாம் சரிதான். இவனும் அவங்க அப்பன மாதிரியே உண்மையதான் பேசுவேன் அங்க போய் கரைச்ச பண்ணானா கேட்டா போச்சு. மக்கா, உன் பேர் என்னடே? பவானி. ஆ? பவானி கொப்பனாத்தால எப்படி செத்தாக? கேஸ் வெடிச்சு தீப்பிடிச்சு இருந்துச்சு. உனக்கு தெரிஞ்ச பையனா இருக்காண்டே. இந்த பையன் சாட்சி சொல்லி முடிச்ச பிறகு சங்கத்து பணத்தை திருட்டான்னு இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்பா லாரி சங்க தலைவர் மாமா அங்கேயே களவான்ட்டான்னு சொன்னா நம்புற மாதிரி என்ன இருக்கு? கரிசனை கேக்கு. யோ, சின்ன பையன் நான் தான் பார்க்கேன். லே மக்கா, சின்ன பையில உள்ள நல்லா பாத்துக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புறேன். போறியாலே? अच्छा जुवेनाइल। அந்த பைய ஒரு நாள் ராத்திரி கூட நிம்மதியா உறங்க கூடாது. இதை நீ கேட்டதோட அதிகமா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சில்லாட்ட ஏதாவது நடந்ததுன்னு எசைக்கு வீடியோல வந்து விட்டுவாங்களே, பாத்துக்கிடு. நான் பாத்துக்கிறேன். खाना भी नहीं दे रहे। भाई साहब बेकार में ही मार रहे हो उसे। ओ शिट। என்னல பாக்க தொல்ல காண தொல்ல ஒளச்சிரும் ரசம். कितना बुरा व्यवहार हो रहा है उनके साथ। எல்லாரும் பரதல போங்க. சாத்தி மூடி. एक टाइम ऐसा आ गया कि उन पे कोई असर ही नहीं होता। எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான்னு நீ என்ன அடிக்கிற. நான் உன்னை அடிக்காதன்னு சொல்றதுக்கு அவனோட உனக்கு நான் காசு நிறைய தரேன். என்கிட்ட காசு இல்லை, உனக்கு எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோ. என்கிட்ட காசு வரும்போது உனக்கு கூப்பிடுறேன். उन्होंने उनके पिताजी और माँ को मारा। அந்த பவானி பையன் Exactly. ஜெயிலும் தப்பிச்சிட்டான். லே மூதி, இதுக்கால காசை வாரி இறக்க காலைல நேர்ல வந்து வச்சுக்கிறேன். வெள்ளடக்குள்ள அவனை தேடி கண்டுபிடல. வை. ओ भाई साहब जबरदस्त। बिल्कुल सही। பயப்படாதண்ணே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை கழுத்தை அறுத்து கொண்டிருப்பேன். ஆனால் காலத்துக்கு என்னால் பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ முடியாது. நான் இங்கே வந்ததே என்னை வாழ விடுன்னு சொல்கிறதுக்காக தான். புரியலையே. என்னை வாழ விடுன்னு. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடே லாபம்? இந்த ஒரு வாரம் என்னை விட்டு பாருன்னு. இந்த வார கடைசியில் நான் சம்பாரிச்சதில் பாதி உனக்கு தரேன். எந்த வாரம் நான் உனக்கு பணம் தரலையோ அந்த இடத்துல அப்படியே எனக்கு குத்தி போட்டுரு. சரிடே, பாப்போம். இந்த வாரம் ஒன்றுடே. பெர்மிட் ஷீட் இல்லாமல் செக் போஸ்ட் தாண்ட எவ்வளோன்னு தருவீங்க? अब ये गलत काम में மேல लग விடாம ம். கதையே நடக்காது. பெர்மிட் ஷீட் நான் தரேன். அந்த 1000 ரூபாய் நீயே வச்சுக்கோ. எனக்கு லாரிக்கு 100 ரூபா வேணும். போலீஸ்காரங்க கரைச்சவனா என்ன? அது ஏன் பொறுப்பு. இல்ல நோ
पहले उन्होंने कोई गलत काम नहीं किया था, पर हालातों ने उन्हें मजबूर कर दिया। मजबूर कर दिया एग्जैक्टली। போ 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 अपने साथ पूरी मंडली जमा कर दी उन्होंने। भाई साहब இனி பெர்மிட் கைக்கு வேணும்னா லாரிக்கு 500 ரூபாய் எனக்கு வரணும். புரிஞ்சதா? भाई साहब इतने सारे पैसे। लगता है किसी पावरफुल इंसान के लिए काम कर रहे हो इनडायरेक्टली। उन्होंने चांस मांगा है ना, ये देखो। நான் இங்க இருக்கணும் இல்லையா, பசங்களுக்கு சரக்கும் தம்மும் நிக்காம ஓடிட்டே இருக்கணும். बहुत जबरदस्त, क्या बात है यार, बहुत अच्छी एक्टिंग की। सही, वो एटीट्यूड अपने कैरेक्टर में लाना। एग्जैक्टली। अब 2019 बहुत बड़ा गैप है ये। இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நாம தான் காரணம் பார்ட்னர். அன்றைக்கு அவங்க அப்பனை எரிச்ச போய் அதே வீட்டுக்குள்ள அவனை தூக்கி உள்ள போட்டுருக்கணும். இப்ப சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுற அளவுக்கு வந்து நிற்கான். அவனுக்கு எம்பிட்டு பணம் எங்கிருந்து வந்தது? லோகு, அவன் பேர்ல எத்தனை லாரி ஓடு தெரியுமாட்டே உனக்கு? அதுவும் இல்லாம அந்த மீட் ஃபேக்டரி வச்சிருக்கான், எக்ஸ்போர்ட் வர பண்றான். ஆனா இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சதுதான் பார்ட்னர். उनके बारे में ही இந்த बात कर रहे हैं சீர்திருத்த जो பள்ளி பயல ஒரு अभी கனவுல उनको दिखाया गया था। அவனுல வச்சு ஏதோ பண்றான், அதான் காசு கொட்டுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் பினாமின வரை பேசிக்கிறானுவா. அவன் மட்டும் இந்த சங்க தேர்தலில் ஜெயிச்சான். அவன் அப்பனை கொண்டதுக்கு நம்மள என்ன வேணாலும் செய்வான். இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்ல பார்ட்னர். அவன் தான் வரான். ஜோலி முடிச்சிரு. अभी उनके बारे में ही बात कर रहे हैं, हम्म। डर गए ये। अच्छा, वो हेयर स्टाइल और वो लग ही रहा अब था समझ मुझे। में आया। என்ன மக்கா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாத்தும்ல. மினிமம் கேரண்டில. தத்துவம் 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருங்கன்னு கெஞ்சின போய் பேசுற பேச்ச பாத்தியாலே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். நாளா வாரம் வாரம் கொடுத்துட்டு இருந்திய பணம் அது போதும்டே. அதுக்கு பதிலா மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சுக்க. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வார வாரம் நான் உயிர் வாழ்றத உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் இனிமேல் காசு கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். லேய், நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. நாங்க சொல்றத மூடிக்கிட்டு செய்யணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். டே 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 டே, நீ என்னெல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. நீ பண்ற தப்புக்கு அந்த பயலோல சரண்டராவை சொல்றது, அவனுல கொலை பண்ண வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். இல்லனா எங்க கையால தான் உனக்கு சாக்காலம். லே, சுத்தி பாருல, இது ஏன் இடம். நான் நினைச்சேன்னு வையே, ஓ லாரி மட்டும் தான் இங்க இருந்து போ, நீ போக மாட்ட. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? ம், எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. वो कह रहे थे मेरा एरिया है। இவங்க 3 பேரையும் இங்கேயே அடிச்சு கொள்றவங்களுக்கு பரிசு பணம் 20 லட்சம் ரூபா. ओ भाई साहब, ஏய்,
எங்க வந்து என்னல பேசிட்டு இருக்க? காசுக்காக வண்டம் கூட இருக்க நினைச்ச? எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா நீ? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா வருதா? அவர் என் அண்ணவே. 40 லட்சம் ரூபா. என்ன என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனை 50 லட்சம் ரூபா. என்ன பேச போற? 60 லட்சம் ரூபா. போடல அவனை. இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. 70 லட்சம் ரூபா. இருண்ணே அண்ணே நான் வேணா கேட்டுக்கிட்டு போய் எந்த பையன் வர பாத்துக்கிறேன். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாயா? அவ்வளோ அப்போ 80 லட்சம் ரூபா லாக் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. 80 லட்சத்தை ஜமா பிரிச்சுட்டு இந்த 3 பேரை நான் பாத்துக்கிறேன். भाई साहब वही बैठ के इनकी सुपारी डिसाइड कर दी इन्होंने, இப்ப தெரியுதா? उन्हीं के सामने உங்களுக்கு उन्हीं को காசுக்கும் मार। விசுவாசத்துக்குமான उनके ही வித்தியாசம். लोग। இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு वो உங்களை காப்பாத்திக்கணும். बहुत प्रैक्टिस की उन्होंने जेल में। खत्म। और इस दिन के लिए शायद कितना एक दिन उनको मार सके। இவனுங்களா? ஆமாங்கய்யா. இந்த போஸ்ட்மார்ட்டம் கிரைம் சீன்லாம் கரெக்டா சூட் ஆகுதா? கிளீனா வேலை செஞ்சிருக்கானுவையா. வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி ஆள் மேல கொண்டு சொல்லிட்டானுவா. யாரு இவனுவ? லே யாருக்காக இப்ப சொல்றிய? ஐயா வண்டிலாம் ஓரளவுக்கு தான் ஓட்ட தெரியும். சும்மா ஓட்டி பார்க்கலாம் தான் சீன் ஆயிடுச்சு இல்லடா? ஆமாங்கய்யா. இவனுங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கணுங்க தானே? ஆமாங்கய்யா. பிட் பாக்கெட் கேஸ் 511. அப்புறம் சீர்திருத்த பள்ளியில ஒரு 6 மாசம் இருந்திருக்கானுவ. இப்ப 302 வந்து நிக்கிறானுவ. இது சீர்திருத்த பள்ளியா இல்ல கிரிமினல் ட்ரைனிங் சென்டராவே? திருடனை கொலைகாரனா மாத்துறதுக்கு எதுக்கு இந்த சீர்திருத்த பள்ளி? இந்த அப்சர்வேஷன் ரூம் ஸ்டாஃப் வர சொல்லுங்க. जैसे சரி. लग रहा ஐயா கூப்பிடுறா. है जुवेनाइल जस्टिस बोर्ड। ஐயா வணக்கம். நான் தாங்க இங்க சூப்பரண்ட். அறிமுகம்லாம் இருக்கட்டும். எப்பதான் சீர்திருத்த பள்ளிக்கு ஒரு வாத்தியாரை போட போறீங்க? ஐயா வாத்தியார் வந்தா கூட இவனுங்களே தொட்டி விட்டுறானுங்க. இவங்களுக்கு பயந்து எந்த வாத்தியாரும் இங்க வேலைக்கு வரதே இல்லைங்க. வாத்தியார் இல்லாம எப்படி? ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் வரலையா? கேட்கவே வெக்க கடை இருக்கு. அங்க பசங்களுக்கு பாடம் எடுக்கும், நல்லது கெடுத்து சொல்லி திருத்தவும் ஆள் இல்லைன்னா எப்படியா திருந்துவானுவ? இது வரைக்கும் 30-40 கேஸ் இதே மாதிரி இங்க வர்றதை நானே பார்த்திருக்கேன். சுப்பிரமணியன், நான் ஜியோ பாஸ் பண்றேன். எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. தமிழ்நாடு முழுக்க போனோம். எவனாவது ஒருத்தர் நிச்சயம் கிடைப்பான். புரியுதா? ஆர்டர் அனுப்புங்க. इन्हें सुधारने के लिए एक पर्सन मास्टर चाहिए गाइडेंस के लिए, मतलब मास्टर टाइप, टीचर टाइप। They call me master Patrangal Baru master. ओ हो। अभी तो थेरापति सर के एंट्री बाकी है। तो अभी मास्टर सेतुपति सर की हो गई है, अभी इधर थेलापति की होने वाली। கல்லூரி சென்னையிலேயே ஒரு புகழ்மிக்க கல்லூரி. இந்த கல்லூரியில படிச்சவங்க எல்லாருமே சினிமா, அரசியல், விளம்பரம், தொழில்துறைன்னு பெரிய பெரிய இடங்கள்ல இருக்காங்க. ஏகப்பட்ட விஐபிஸ உருவாக்கின ஒரு கல்லூரி இது. அப்படிப்பட்ட கல்லூரியில நடக்கிற இந்த அர்ஜுன் தாஸ் ஜி. ஸ்பெஷலா மாத்துறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். Hi, yes, Ramya. Hi, nice to meet you. Same here. உங்களோட போன்ல பேசியிருந்தேனே. Oh, that was you. Yeah. Okay. உங்க full name என்ன? சாருலதா பிரசாத். Nice. வாங்க, உங்களை எல்லாருக்கும் இன்ட்ரோ듀ce பண்றேன். சார் இந்த கேப்டன் ஹவுஸ் கேம்ல வேணாம், மரியாதை நடத்த சொல்லிடு. சார் சத்தியமா இல்ல சார். அப்ப யாரு? Who is then? Your father? சார் சவிதாக்கு நடந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவளை செக்ஷுவலா ஹராஸ் பண்ண அந்த பரதேசிகள் என்ன செஞ்சா? Mind your words. Split the gum first. I said throw it out. சார் இனிப்புன்னு போல சார். போனதுக்கு அப்புறம் வெளில போய் போட்டுக்க சார். சொல்லிட்டேன். சார் அவள் செக்ஷுவல் ஹராஸ் பண்ண அந்த 2 மகான்களையும் நீங்க 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணீங்க.
அது பத்தல நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தோம். இவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம எங்களை 4-5 நாளா சுத்த விட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆதிக்கோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனா. அவர் அவங்க 2 பேரும் கேனடா அனுப்பத்துக்கு பிளான் பண்ணிருப்பாரு போல. அதனாலதான் சார் நான் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போயிருந்தேன். ஹலோ சார், அவனும் கிளம்புற சார் வீட்ல இருந்து. உள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பக்காவா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது சார். புதுசு புதுசா ஆளுங்க வேற வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சார் சார் அவங்க பேச்சு சவுண்ட் கேக்குது. வெளில வராங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு கால் பண்றேன். जिसके बारे में वो बात कर रहे थे அவங்க शायद வீட்ல இருந்து वही கிளம்பிட்டாங்க उनका சார். पीछा कर रहा है। சார், இப்ப அசோக் பேர் தாண்டி ஆதித்ய ராகுல் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க சார். நான் பசங்க எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் சார் போயிட்டு இருக்கோம். எங்கண்ணா இருக்க? சிக்னல் கிட்ட தம்பி. என்ன சிக்னல்? அது ஜாபர் கான் பேட்டை. பஸ் நம்பர் கேளு. எந்த பஸ்? 70. அண்ணா எந்த பஸ்டா? 70 வி வருது சிக்னல் நிக்குது பாரு. தம்பி उनके लिए पूरी நிக்குது பாரு. सिक्योरिटी வா வா बनाई வா है சீக்கிரம் வா தம்பி. ஏய் வா அந்த பஸ் வா சீக்கிரம் வா. ताकि उनको वो पकड़ ना पाए इतने भीड़ में। इतने बड़े बिजनेसमैन का लड़का है சார், तो 2 बस பேரும் में तो V70 பஸ்ல ஏறி जाएंगे। போறாங்க சார். பஸ் நம்பர் TN01AN0084. வண்டி लेकिन கரெக்ட்டா इनके ஜாபர் भी கட் பண்ண खबरें சிக்னல் कहीं தான். ना कहीं है। என்ன கட் பண்ணிட்டாரு? Get the man with the plan right here. We can swag with the man right here. Living it up fun, sipping on beer. Yeah, clap for me, man, right here. Get the man with the plan right here. We can swag with the man right here. Living it up fun, sipping on beer. Yeah, clap for me, man, right here. Hey, no matter what they say, ये तो विजय सर लग रहे हैं। what they do, जैसे तुम जानते नहीं। no matter what they say, उनको कोई भी एंगल से देख लो पहचान नहीं no आएगा। matter what they do, चाहे कितना भी छुपाने की get the कोशिश drink with कर the रहे हैं। plan right here. अरे Music तो है। Swag with the man right here. Living it up fun, sipping on beer. Yeah, clap for me, man, right here. Get the man with the plan right here. Bringing swag with the सिचुएशन man पे गाना right भी कितना here. सूट कर रहा है। Living it up fun, sipping on beer. Yeah, clap for me, man, right here. Sound the alarm. Yeah, give it up for my man JD setting fire to the screen. लोकेश कनराज हाँ पूरा ஒண்ணும் ऐसे பிரச்சனை हो இல்ல तो தம்பி. பசங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். உள்ள நம்ம ஆளுங்க இருக்காங்க ஏர்போர்ட்ல. ஒண்ணும் பத்தாதீங்க. பத்திரமா போயிடலாம். உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? जबरदस्त सही है। क्या बात है। पिक्चर थोड़ी पुरानी हो चुकी है लेकिन वाइब अभी भी बहुत अमेजिंग है। मैं आ रहा हूँ। तो उन्होंने पहले कंफर्म कर लिया इसी बस में है या नहीं। போலாம் என்ன இல்ல வா டேய் தூக்கி வெளியே போறா. क्या बात है। யாரு பாது? ப்ரொஃபசர் प्रोफेसर होके मार रहे हैं। क्या बात है। वो उनकी स्टाइल ही कुछ अलग है। சீக்கிரம் मैं जानती थी इसके साथ कुछ होने वाला है। சார், திடீர்னு பார்த்தா எனக்கு பஸ்ல இறங்கி ஓட்டானுங்க. நல்ல வேளை இவன் பைக்ல வந்தான். அது அவன் இல்லடா. சாரி சார், வந்தான். சார் ஏறுங்க சார். இதுக்கு நடுவுல அவங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல ஓட்டாங்க சார். मेट्रो में भाग रहा है अभी वो। जबरदस्त। ये बहुत अनएक्सपेक्टेड था। स्मार्ट मूव था। एग्जैक्टली वो उसमें फास्ट पहुंच नहीं सकते थे वहां पे।
நல்லா இருக்குல்ல? மெட்ரோ ட்ரெயின் கட்டினதுல இருந்து ஏறணும்னு பாக்குறேன், ஏறவே முடியல. फर्स्ट टाइम தேங்க்ஸ்ப்பா. ஏய் இங்க ஒரு வாத்தியை குத்தி போட போறேன். தைரியம் இருக்கிறவன்லாம் உள்ள இரு. வாய்ந்தாலும் வெளில போறேன். கேர்ள்ஸ் பிடிங்க வாங்க. சார் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பேன். தேங்க்ஸ் சார். वो उनका कुछ एक्शन है जिससे वो पहचाने जाते। जबरदस्त। वो शुरुआत से अपनी पैंट ही एडजस्ट कर रहे हैं। पहले बस में धुलाई हुई, अभी मेट्रो में। भाई साहब நோ ये क्या था? காலேஜ் பசங்களுக்கு தர வேட்டிக்கும் என்ன என்ன அசாம். இங்க இந்த பக்கத்துல தம்பி ஏர்போர்ட். अभी एयरपोर्ट से भाग रहे हैं। நீங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. அப்படியே அங்க இருந்து வெளில வந்து ஒரு ஷேர் ஆட்டோல ஏறிட்டானுங்க சார். பார்த்தா நம்ம ஜமீலன் ஆட்டோ. நான் உள்ள ஏறியா அங்கதான் கேட்டுட்டு டொக்கா மாட்டாங்க. ऑटो में भी आ गए। बीच में जाके बैठ गए उसमें। கனடால அப்புறம் பசங்க எல்லாம் சுத்து போட்டு அப்படியே ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க சார். இல்லடா சோ இதெல்லாம் நீ தான் பண்ண. ஜேடிக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சார் அந்த பசங்க கிளியரா உங்க ஸ்டாஃப் ஜேடி தான் பண்ணதா சொல்றாங்க. இவங்க போய் சொல்றாங்க சார். எனக்கு தெரியும் சார். ஜேடி இஸ் தி கல்பிரேட். Who is JD? சொல்றேன். ஒரு நாள் வசமா மாத்த வாங்கிட்டேன். அவசை இருக்கு அவரு. சார் மினிஸ்டர் கார் உள்ள வந்துருச்சு. நீங்க திடீர்னு சொன்னீங்கன்னா ஆக்ட் வைக்க சார் நீங்க உட்காருங்க. ஜஸ்ட் 10 நிமிஷத்துல வந்து. ஓகே சார், ஐ வெயிட். சார் நீங்க போயிட்டு வாங்க. சார் 2 மினிட்ஸ். சரி. என்னடா போன் தானா? ரிங் போயிட்டு இருக்க எடுக்க மாட்டேன்றான். படிக்கிற காலத்துல தான் அப்படின்னா வாத்தியாராயும் அப்படித்தானே. டேய் சுமாரா. வானதி நீ ட்ரை பண்ணலையா? நான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். என்னவா? சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? இத முன்னாடியே சொல்லிருந்தா நேர்ல போய் கூட்டி வந்திருக்கலாம்ல. இப்போ சொல்றேன். அவலாம் பயங்கர பிஸியா இருப்பா. மறுபடியும் ட்ரை பண்ணு. இதை எடுத்துட்டு நம்ம अच्छा वो उनको फोन कर रहे हैं कि वो उस प्रोग्राम में शामिल हो जाए। और ये देखो भाई ये प्रोफेसर है। இவர்தான் பிரின்சிபல். வெல்கம் சார். ரம்யா அந்த ஸ்டூடெண்ட் இவ்ளோ பிரச்சனை பண்ற பையனா பேசாம டிஸ்மிஸே பண்ணிடலாம்ல. டிஸ்மிஸ் பண்றதா இருந்தா 20 வருஷம் முன்னாடியே டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். புரியல. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். What? Dean of Student Affairs. First of all, we welcome you all. Good morning, one and all present Oh, here. इन्होंने अपना अलग ही Honorable Chief mic Guest लाया। Manavai R. Gauthaman, respected dignitaries on the dais. बदतमीज। उनको प्रोफेसर का सपोर्ट है इसलिए वो इतनी चीजें करवाते हैं। वो स्टूडेंट अफेयर्स के डीन है। एग्जैक्टली। तो சார் பேக் ஸ்டேஜ்ல யாரும் வர மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஜேடி வந்து அவங்க ஃபங்க்ஷனை நடத்த விட மாட்டேன்னு சொன்னீங்களாமே. சார் பின்ன சார் நாங்க தான் சொல்லிட்டே இருக்கோம் எதுவுமே பண்ணலன்னா அவர் 2 வாரமா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. மத்த நாளா இருந்தா கூட பரவாயில்ல சார். இந்த அலுமினி மீட்டே அவருக்காக தான். அவரே இல்ல எப்படி சார்? அவர் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஓ நீ தான் அந்த உரிமை போராளியா? இருடா சார் மினிஸ்டர் ரொம்ப வெயிட் பண்ணிருக்காங்க. சார் ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஒடுக்க வந்திருக்காங்க. பேசிட்டு வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. போங்க சார். நீங்க போங்க. நான் பேசி வந்துறேன். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. அவருக்கு போனை போட. நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன ஃபோன் போட சொல்றீங்க? நீங்களே போடுங்க சார். நம்பர் தெரியாதா? ஃபோன் போட கூட. ஃபோன் பண்றா. நீ ஃபோன் பண்ற மைண்ட் மாறிடு. इतने जबरदस्त बताया उन्हें बस सस्पेंड कर सर के लिए वो भी ज्वाइन नहीं कर रहे प्रोग्राम। कोई भी ज्वाइन नहीं करना चाहता। ஹலோ ஜெடி நான் பிரின்சிபல் சாமுவேல் பேசுறேன். ஜேடி சார் தூங்கினுக்காருப்பா. அப்புறம் பேசு. பிரின்சிபல் அன்பையா சாமுவேல்.
அன்பே நீ எவ்வளவு அன்பா சொன்னாலும் எந்திரிக்க மாட்டாப்ல 3 நாள் பாட்டில் உள்ள போய்க்குது. எழுப்ப முடியுமா முடியாதா? வாய்ப்பில்ல ராஜா. गया काम से। டேய் குடிச்சிருக்காரா? நான் என்ன பண்றது? உங்க கல்வி அமைச்சர் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றீங்களா? நாங்க வேணா போய் கூட்டு வரோம். தொலைங்க. ओ भाई साहब। एजुकेशन मिनिस्टर को उन्होंने रोक के रखा है। எழுப்ப முடியல. और फिर ना? Oh shit। சரி ஆரம்பிங்க. சார் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். சார் இந்த பாப்பா பெருமா, நான் நிறைய காலேஜ் போயிருக்கேன். ஐடி கார்டு போடு. நிறைய கூட்டத்தை பார்த்துருக்கேன். ஆனா எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்ல. ஏன்னா இங்க இருக்கிற மொத்த கூட்டமும் மேடையில மைக் பிடிச்சிருக்கிறவனை விட கீழே இருக்கிற ஒருத்தனை தான் கொண்டாடுது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்குதுன்னா அவர் டெடிகேட்டடான ஃபோக்கஸ்டான ஒரு ப்ரொஃபஸரா தான் இருக்க முடியும். இவரே எப்படி இருக்காருன்னா இவர் उनका वो जो स्टाइल है எவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு वो முதல்ல होनी ஒரு रावल கைதட்டல் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிடைக்கிறதுக்கு நீங்களே இந்த காலேஜை கொடுத்து வச்சிருக்கணும். சார் கண்ணு சவுந்திருக்கு, கண்ணாடி போட்டுக்கோங்க. இந்த மரியாதைக்குரிய ஆசிரியர் उनका चश्मा மேடையில் ஏறி ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு நான் ऑब्वियसली ஆசைப்படுறேன். वो ड्रंक है ना, तो उनकी आंखें वैसे உங்களதான் दिखनी சார், चाहिए इसलिए। வாங்க வந்து பேசுங்க. वो नहाए भी नहीं, वैसे उठा के सिर्फ ब्रश कर இருமா கிட்டே ஒரு கதை சொல்லிட்டு நீங்க ஒரு தடவை ஷோ பாத்தியா? அசிங்கப்படாம உட்காரு. நீ வாங்க சார். ஏன் எந்திரிச்சு. தேங்க் யூ. உட்காருங்களேன். ओ भाई साहब। ஜேடிங்கிறங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் கம்ப்ளீட்டா ஜேடிக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அவரை செலிப்ரேட் பண்றாங்க. புரியலையே. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர்க்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. इतना பசங்க மத்தியில जबरदस्त செம दिखाया மாஸ். है। அதனாலே மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரை பிடிக்காது. 2வது 6 மணிக்கு மேல தலைவர் சமக்குடி. जबरदस्त। तो दोस्तों विजय द मास्टर का ये इंट्रो सीन क्या जबरदस्त था, और मैं तारीफ करना चाहूंगा उस लड़के की जिन्होंने विजय सेतुपति का यंग रोल किया है। हाँ। मतलब उनका उस लड़के का जो प्रेजेंस है वो इतना जबरदस्त लग रहा था स्क्रीन पे। मतलब ऐसा प्रेजेंस तो बहुत लोग क्रिएट भी नहीं कर पाते, ऐसा प्रेजेंस उन्होंने क्रिएट किया है। वो दिखते भी थोड़े बहुत है विजय सेतुपति सर के तरह। मुझे कहीं ना कहीं लगा कि उनका वॉइस भी शायद हाँ, विजय मुझे सर भी ने ऐसा दिया है। लगा कि वो थोड़ा मैच होना चाहिए, इसलिए हो सकता है विजय सर ने डब किया हो उसे। बट मूवी को जो स्टार्ट देना था वो उस स्ट्रॉन्ग एक्टिंग के थ्रू उस बच्चे ने बहुत ही अच्छे से दिया है। Exactly. जो मूवी का शुरुआत में अगर मूवी थोड़ी डल लगे तो वो इतना इम्पैक्टफुल नहीं लगता है, पर उसने बहुत अच्छी एक्टिंग की। एग्जैक्टली। और उसके बाद दोस्तों विजय सेतुपति की एंट्री होती है और वही रॉनेज जो है वो फील होती है उस कैरेक्टर में। मतलब बहुत अच्छे से वो प्ले किया है। थोड़ा ही सीन है अभी, मतलब इंट्रो में ज़्यादा बड़ा सीन नहीं दिखाया, लेकिन बहुत अच्छा लगता है। और उसके बाद विजय थेलापति की जो एंट्री हुई है एज अ मास्टर, कमाल है। मतलब बात करूंगी विजय सेतुपति सर की, कई बार मुझे ऐसा लगता है कि विजय सेतुपति सर एक्टिंग नहीं कर रहे हैं, बस वो जो है नेचुरली उसी तरह ऐसा वो perform डायलॉग कर डिलीवर रहे हैं। करते हैं, उसी तरह वो एक्सप्रेस होते हैं। वो लगता ही नहीं कि एक्टिंग कर रहे हैं, जो एक थिएटर आर्टिस्ट बोल सकते हैं हम, उस तरह वो परफॉर्म करते हैं। Exactly. और थेलापति सर की बात करें तो एज यूजुअल उनकी एंट्री बहुत धांसू थी। मुझे लगता है दोनों की ही एंट्री बहुत अच्छी थी, दोनों को ही इतना इक्वली इम्पैक्टफुल एंट्री दी है इन्होंने, बिल्कुल। बहुत अच्छा लगता है। और जिस तरह से विजय थेलापति सर, दो विजय सर हाँ, होने के अब ये कारण होने थोड़ा वाला है हमारा। confusing तो होऊंगा ही। कहाँ पे थे थेलापति बोलना है सेतुपति बोलना है, ये तो होने वाला है, तो समझ लेना आप लोग। तो जिस तरह से वो मास्टर दिखाए हैं, प्रोफेसर जो अपने स्टूडेंट्स के लिए वो काम करते हैं, वो बहुत ही अच्छा लगा। जैसे जैसे मूवी आगे बढ़ते हम मतलब एक्साइटिंग तो लग रहा है जिस तरीके से दोनों भी विजय सर ने परफॉर्मेंस दिया है। इतना कन्फ्यूजन होने वाला है विजय विजय सोचना पड़ रहा है कि थेलापति बोले या सेतुपति, क्योंकि दोनों एक्टर अपनी जगह पे इतने पावरफुल है कि मतलब हम सोच भी नहीं सकते इतना। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन से मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों मास्टर के नेक्स्ट पार्ट में। बाय बाय।